இந்த ஒரு புக்கை படிக்காம நீங்க யூஎக்ஸ்ல டிசைன் பண்ற ஒரு அப்ளிகேஷன் சக்சஸ் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா அதை விட யூஎக்ஸ்ல ஒரு பெரிய தப்பு எதுவுமே இல்லைன்னு சொல்லுவேன். எஸ், அதுதான் ஹூக்ட். இது UX பெஸ்ட் புக் சஜஷன் சீரிஸ் வீடியோ அண்ட் இது மாதிரியான டிசைன் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் அண்ட் இன்சைட்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து பண்ண நினைச்சீங்கன்னா சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்க எப்போவாச்சும் நம்ம இன்ஸ்டாகிராம நம்ம ஏன் ஃப்ரீக்வெண்டா செக் பண்றோம்னு யோசிச்சிருக்கீங்களா? தட்ஸ் நாட் பை ஆக்சிடென்ட், இட்ஸ் சைக்காலஜி அண்ட் இட்ஸ் ஆல் ஸ்டார்ட் வித் த ஹூக்டு மாடல். நீங்க ஒரு ப்ராடக்ட்டை டிசைன் பண்றப்ப அது எப்பவுமே ஒரு நீடை கிரியேட் பண்ணணும். லைக் ஒரு சோஷியல் ஆப் இல்ல கேம் இருக்குல்ல, இது மாதிரி நீங்களும் ஒரு ப்ராடக்ட்டை கிரியேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இதுக்கு இந்த புக் ஒரு ப்ளூ பிரிண்ட். இப்போ இந்த புக்கை நீங்க ஏன் படிக்கணும்ன்றதுக்கு ஒரு 3 கீ டேக்அவேஸ் சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்பர் 1, அண்டர்ஸ்டாண்ட் யூசர் சைக்காலஜி. ஒரு சில அப்ளிகேஷன்ஸ்க்கு மட்டும் யூசர்ஸ் திரும்ப வர காரணமான சைக்காலஜிக்கல் ட்ரிகர் பாயிண்ட்ஸை ரொம்பவே கிளாரிட்டியா சொல்லியிருப்பாங்க. நம்பர் 2, ஆக்ஷனபிள் ஃப்ரேம் ஒர்க். ஹூக்டு மாடல் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க அண்ட் இதுல இருக்கக்கூடிய ட்ரிகர்ஸ், ஆக்ஷன், வேரியபிள் ரிவார்ட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், இதுதான் ஒரு ப்ராக்டிக்கல் ரிப்பீட்டபிள் மெத்தட் ஃபார் டிசைனிங் எங்கேஜிங் டிஜிட்டல் ப்ராடக்ட். நம்பர் 3, எத்திக்கல் பர்சுவேஷன் நாட் மேனிபுலேஷன். நீங்க பண்ற ஒரு அப்ளிகேஷனை வேல்யூ ட்ரிவன் ஹேபிட்ஸா எப்படி கிரியேட் பண்ண முடியும் அண்ட் அதுல ஒரு அடிக்ஷனா இல்லாம இட்ஸ் ஹெல்பிங் யூ பேலன்ஸ் என்கேஜ்மெண்ட் வித் யூசர் வெல்பீயிங். இதுக்கு நாம என்ன பண்ணணும்ன்றத ரொம்ப டீடைல்டா தெளிவா இந்த புக்ல பேசியிருப்பாங்க. இந்த புக்கை ஒரு யூசர் ட்ரிகராக இல்லாம அவங்க திரும்ப உங்க அப்ளிகேஷனுக்கு நேச்சுரலா வர நீங்க என்ன பண்ணணும்ன்றத ரொம்ப தெளிவா சொல்லி கொடுத்திருப்பாங்க. So if you are serious about product design, go read Hooked and thanks me later. See you in my next video.